Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் நம்ம வந்து இங்கிலீஷ் செஷனை பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹவு டு சால்வ் ஆல் தோஸ் டாபிக்ஸ் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு சில வேர்டோட மீனிங்கோ இல்லாட்டி அந்த ஃப்ரேஸ்க்குள்ளே எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த விஷயம் எல்லாமே நம்ம இதை தெரிஞ்சுப்போம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வர இருக்க எக்ஸாம்ஸ் இருக்குல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த டாபிக் வைஸ் வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து கிளாரிட்டியாக கூட பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து எரர் ஸ்பாட்டிங் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா நான் எப்போவுமே எல்லா செஷன்ஸ்லையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க டைரக்ஷனை படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், எரரை தான் கண்டுபிடிக்கணுமா இல்லாட்டி கரெக்டான ஆன்சரை ஐ மீன் எந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டா இருக்கு கிராமட்டிக்கலா அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா, இது ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை தான் நம்மளுக்கு டைரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க சால்வ் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கான டைம் வந்து எந்த ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ எதுலயுமே நம்மளுக்கு கிடையாது. சரியா? ஸோ இங்கிலீஷ்க்கு எப்பவுமே யூல் ஹேவ் லெஸ் டைம். ஸோ அதுக்குள்ள நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே இந்த டைரக்ஷன் படிக்கிறத நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ்ல. ஓகே, சரி. So let's start solving. So இங்க வந்து first question என்ன கொடுத்திருக்காங்க, identify the error in the sentence given below. If there is no error, check option 5. Okay. So இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், solve பண்ண போறோம். The need to set up a good library in the locality has been in the minds of people for some time now. Okay. So இப்போ ஒரு phrase-உமே நீங்க எடுத்துக்கோங்க. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the need. Okay. The need to set up. So to பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே பேஸ் ஃபார்ம் இருக்குமா, இங்க வந்து செட் அப்ன்ற ஒரு குட்டி ஃப்ரேஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. So a library. So ஒரு லைப்ரரியை பத்தி பேசுறாங்க where you don't have a error here also. In the locality has been. So has been நம்ம யூஸ் பண்றோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்றோமா, அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், ஒரு முன்னாடி நடந்த பாஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னும் பொழுது அந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது in the minds of people. ஓகே. ஸோ இங்க பீப்புள்னு அவங்க சொல்லியிருக்காங்க, பட் ஸ்பெசிஃபைடா இந்த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்னு அவங்க சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்ற ஆர்டிகல் இஸ் மிஸ்ஸிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் சம் time now. Okay, so for அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it talks about the duration. ஓகேயா? ஒரு டைம் பீரியட பத்தி பேசும்பொழுது நம்ம for சொல்லுவோம். So sometime nowன்றது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. So where you have the error in the third part of your sentence. Okay, so next question போலாம். Okay, so next question எடுத்துட்டீங்கன்னா most people would have attended the union meeting if they had longer notice of it. Okay, so இங்க வந்து most. So most நம்ம எப்ப சொல்லுவோம், more than 2. சரியா? So most people would have been. So இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா would have been அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஓகே. ஸோ would have been அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ifன்ற கண்டிஷன் இருக்கு அப்படின்னா you have certain rules. சரியா? ஸோ ifன்ற கண்டிஷன் வருதுன்னா if you do this. ஓகே. ஸோ இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க பேசலாம். சரியா? அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் கண்டிஷனல் அப்படின்னு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we'll have if clause. சரியா? ஓகே. ஸோ if clause நமக்கு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயின் clause. ஸோ ஒரு சென்டென்ஸை உங்களால if clauseன்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து மெயின் clauseன்னு பிரிக்கலாம். ஸோ இங்கே வந்து எது வந்து if clause பார்த்தீங்கன்னா if they had longer notice of it. சரியா? ஸோ அவங்க லாங்கர் நோட்டீஸ் இருந்திருந்தா most people would have attended the union சொல்லிட்டு யூனியன் மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது மெயின் clause, இது வந்து மெயின் clause and this is if clause. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 3 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்போ வந்து அது ஓப்பன் கண்டிஷன் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா if அப்படின்ற கண்டிஷனோட we use base form of verb. அப்போ நமக்கு என்ன வரும், will வரும், கூட base form வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படி வருதுன்னா இஃப்ன்ற கண்டிஷனோட உங்களுக்கு verb to அதாவது பாஸ்ட் வரும். அப்போ பாஸ்ட் வருதுன்னா இங்க என்ன வரணும், would plus V2 தான், V1 தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் மோடல் வேர்ப்ஸ் பக்கத்துல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஸோ இங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் ஓப்பனா இருக்கு. சரியா? ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு வி யூஸ் திஸ் ஐ மீன் ரூல். ஸோ இது வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்றோம், நம்ம
would யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு, இது ஃபியூச்சர்ல இருக்கு. அப்போ இது யூஸ் பண்ணும்பொழுது இது பாஸ்ட்ல இருக்கு, இங்க வந்து வில்லுக்கு பதிலா would வருது. சரியா? இதெல்லாம் ரூல்ஸ். இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்டிஷனல்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சர்டன் ரூல்ஸ். ஸோ அதை தான் நான் இங்க சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃப்ன்ற கண்டிஷன் வருது அப்படின்னா had plus V3. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் had plus V3 வருதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குல்ல. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? would have plus V3. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு எங்க இருக்கு? அங்க பாருங்க, would have attended சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்க இருக்கா? ஸோ அப்போ இங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹேவ் சர்டன் ரூல்ஸ் ஃபார் கண்டிஷனல்ஸ். ஸோ இங்க வந்து அது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எது, இஃப் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ பிரிச்ச பிறகு இந்த கண்டிஷன்ல என்ன கண்டிஷன் அங்க இருக்குன்னு பார்த்து அந்த வேர்ப் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் செக்கிங். ஸோ போடும்பொழுது நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பேக்ரவுண்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை போட முடியும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மெயின் கிளாஸ் எது, இஃப் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? இங்க என்ன எரர் இருக்கு? இஃப் தே ஹேட் லாங்கர் நோட்டீஸ் கிடையாது, ஒரு லாங்கர் நோட்டீஸ். ஸோ இங்க வந்து அ லாங்கர் நோட்டீஸ். ஸோ ஏன்ற ஆர்டிகல் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஒரு லாங்கர் நோட்டீஸ் இருந்திருந்தா மோஸ்ட் பீப்புள் வுட் ஹேவ் அட்டெண்டட் த யூனியன் மீட்டிங்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வேர் யூ ஹேவ் த எரர்? fourth part of your sentence. Next question போலாம். He took to reading times for better knowledge of the facts. Okay. So இப்போ இந்த question correct ஆ? Okay. Clear. Okay. Okay. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. ஹீ கொடுத்துருக்காங்க, டுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டூ ரீடிங் டைம்ஸ் ஃபார் பெட்டர் நாலேஜ் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஸோ இங்க வந்து பர்சன் வந்து தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டுக்குன்னு பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ டூ ரீடிங் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது கரெக்டா? அப்போ இந்த ரீடிங் என்னது? ரீடிங் வந்து யூஸ் பண்ணிருக்க யூசேஜ் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஓகே. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இதை வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இது எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜெரண்ட்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து டூன்றது வந்து இட் இஸ் அ ப்ரிப்போசிஷன். சரியா? எப்பவுமே ப்ரிப்போசிஷனை தாண்டி நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஐதர் இட் வில் பி அ நவுன் or it will be a gerund or it will be a active participle. What is active participle na active voice related நமக்கு அங்க completed action ஒன்னு வரும். so இங்க வந்து ஜெரண்ட் தான் இங்க வந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே ஜெரண்ட்னா அப்படியே போட்டுருவோம். சரியா? ஸோ ஜெரண்ட்னா என்னன்னு தெரியாது, பட் ஆனால் ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஏதோ வரும் அப்படின்னு தெரியும். பட் we are going to see in detail now. ஸோ ஒரு ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கு. என்ன வேர்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட். இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்புக்கு வந்து உங்களுக்கு டென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அது வந்து ஷீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா நான் ப்ரெசென்ட்டா சொல்றேன். சரியா? ஸோ அந்த பிளேஸ் என்னது? சொல்லுதுல. அப்போ வந்து she played cricket அப்படின்னும் பொழுது past. so play வந்து மேல சொல்றேன், அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா played அப்படின்னு நான் சொல்றேன். so இந்த verb என்ன வந்து சொல்லுது? present பத்தி சொல்லுது. ஓகே. இந்த verb என்ன சொல்லுதுன்னா it is talking about the past. okay, got it? so it is talking about the past. so அப்போ ஒரு finite verb வந்து tense கேத்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனைட் வேர்பை வந்து இப்போ நீங்க சப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேர்ப்ஸ் வந்து மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம என்ன போடுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஹீ அப்படின்னு நான் சொல்லும் போது வாட் டு சே, ஹீ ஹேஸ் டன் ஆர் ஐ ரன்னு நான் சொல்லுவேன். he சொல்லும் போது நான் run சொல்வேன். so according to the person the finite verb changes. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா according to the number also இந்த finite verb நம்ம யூஸ் பண்ணுவோம். according to the numberனா என்னது? இப்போ ஒரு ஆப்பிள் அப்படின்னு பேசும்போது அது பக்கத்துல வர verb is சொல்லுவேன். இப்போ நான் ஆப்பிள்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா are சொல்வேன். ஓகேயா? so all these are finite verbs. சரியா? so ஒரு tense கேத்த மாதிரி finite verb மாறும். ஒரு subject வந்து
ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைனைட் வேர்ப் மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைனைட் வேர்ப் மாறுது. ஆனால் நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இட் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டென்ஸ் நார் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். சரியா, சப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறாது. ஒரு நம்பர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறாது. சரியா, ஓகே. ஸோ ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா I found his office at a walking distance. Okay, at a walking distance. சரியா, okay. So இங்க வந்து I find his office at a walking distance. சரியா, ஓகே. ஸோ ரெண்டுமே நான் ஒன்று தான் எழுதியிருக்கேன். சரியா, ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஃபவுண்ட் அப்படின்ட்டு நான் பாஸ்ட்ல சொல்லிட்டேன், இங்கே ப்ரெசென்ட்ல சொல்லிட்டேன். இந்த வேர்ப் மாறுதுன்னா இது ஃபைனைட் வேர்ப். சரியா, பட் இன்னொரு வேர்ப் நம்மளுக்கு இருக்கு. என்ன இருக்கு? வாக்கிங்னு இருக்கா. ஸோ இது வந்து என்ன பண்ணுது? மாறவே இல்லை. டென்ஸ் மாறும் பொழுதும் இது ரெண்டும் மாறவே இல்லை. ஸோ அப்போ மாறவே இல்லைன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெரண்ட். ஓகேயா, ஸோ மாறவே மாறல, ஆனால் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது வாக்குன்ற வேர்புக்கு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம ஜெரண்ட்னு சொல்ல முடியும். சரியா, ஸோ இதெல்லாம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸோட டைப்ஸ்ல ஒன்று வந்து ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரீடிங் போட முடியுமா அப்படின்றதுக்காக நான் இதை சொன்னேன். சரியா, ஸோ ஒரு ஜெரண்டை வந்து யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ அட்ஜெக்டிவ், யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ அட்வர்ப், அதுக்கப்புறம் ஒரு நார்மலா வந்து டு பி காம்ப்ளிமெண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இப்போ வந்து சப்ஜெக்டா யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி அப்படின்னு நான் சொல்லலாம், அது வந்து சப்ஜெக்ட் தானே. ஐ லவ் டான்சிங் அப்படின்னும் பொழுது அதை நான் ஆப்ஜெக்ட்லயும் நான் போட்டுக்க முடியும். இல்லாட்டி வந்து இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. a sleeping cat is brown அப்படின்னா sleeping is a gerund, right? அடுத்தது வந்து ஒரு adverb யூஸ் பண்றீங்கன்னா she went to UK to study. ஸோ அப்ப ஸ்டடின்றது adverb தானே. ஸோ அந்த மாதிரி நீங்க gerund யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஜெரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ரூல்ல வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா டூன்ற ப்ரிப்போசிஷன் நமக்கு இருக்குன்னா அது பக்கத்துல நம்மளுக்கு ஃபாலோ ஆகி வருது either it should be a noun, a gerund or a active participle. So அதுல இங்க gerund வருது, you don't have a error there. So gerundன்றது கம்ப்ளீட்டா you got an idea of it. சரியா, so finite verbsனா என்னன்னு புரிஞ்சிருச்சு, நான் ஃபைனைட்னா என்னன்னு நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்க எடுத்துக்கோங்க. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரீடிங் டைம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது தேர் டாக்கிங் அபவுட் அ ஸ்பெசிபிக் நியூஸ் பேப்பர். அப்போ இங்க த டைம்ஸ் டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்ணும். இஃப் இன் கேஸ் யூ ஆர் யூசிங் ஒன்லி நியூஸ் பேப்பர் ஆர் மேகசின், எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல அப்படின்னும் பொழுது நம்ம இன்டெஃபினட் ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ வே யூ ஹேவ் த எரர், செகண்ட் பார்ட் ஆஃப் யோர் சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். When children have difficulty understanding a certain mathematical process, it is often because their teachers do not understand it conceptually themselves and do not present it in a way that children can understand. சரியா, ஸோ ஒரு வார்த்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து when யூஸ் பண்ணியிருக்காங்களா, it is talking about the time. ஓகே, ஸோ when children, ஸோ ப்ளூரல்ல நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அப்போ இங்க have யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ have difficulty understanding, difficulty in understanding. ஓகே, ஸோ இங்க difficulty understanding நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அங்க கண்டிப்பா ஒரு ப்ரிப்போசிஷன் நமக்கு தேவை. ஸோ எரர் கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் லெட்ஸ் கண்டினியூ வித் சென்டென்ஸ். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a certain mathematical process. சரியா, இங்க கொடுத்திருக்காங்க, அதை நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட், இட் இஸ் ஆஃபன் பிகாஸ் தேர் டீச்சர்ஸ். அப்போ இந்த தேர்ன்றது யாரு? சில்ட்ரனோட டீச்சர்ஸ். அதனால தான் அங்க தேர் கொடுத்திருக்கு, டீச்சர்ஸ். இப்போ டூ நாட், ஸோ அந்த டூன்றது டீச்சர் அதனை குறிச்சு சொல்றாங்க. அப்போ நீங்க டூ சொல்லும் பொழுது
ப்ளூரலுக்கு தான் நீங்க சொல்வீங்க. ஸோ do not understand it conceptually themselves and do not present it in a way that children can understand. ஸோ இந்த do notம் இந்த do notம் டீச்சரை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ andன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது முன்னாடியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, பின்னாடியும் ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்களோட வேவும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கான்செப்டுவலாவும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேன்ன்ற மோடல் வெர்ப் பக்கத்துல நம்ம ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி, வெரி குட். ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ எங்க எரர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யோர் சென்டென்ஸ். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, studies show that lives of millions of mothers and their children could be saved if countries would invest in programs that ensures a healthy pregnancy and safe childbirth. Okay, so studies ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ப்ளூரல்ல இருக்கா? அப்போ நம்ம இங்க show தானே சொல்லணும். Show that the lives of millions of mothers. சரி, so millions இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எஸ் வருது. எப்போ எஸ் வராது? இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மில்லியன் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு எஸ் வராது. இங்க வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க சொல்றீங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்ல மில்லியன்ஸ் ஆஃப் மதர்ஸ் அப்படின்னும் பொழுது யூல் ஹாவ் எஸ், பட் அப்ராக்சிமேட்டா யூ ஆர் சேயிங் சம்திங். ஓகே, மில்லியன்ஸ்ல எவ்வளோன்னு தெரியாது, அப்போ நம்ம எஸ் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி சொல்லும் பொழுது கூட அந்த ஹண்ட்ரட்ஸ்க்கு எஸ் வரும். சரியா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, and their children could be saved if countries would invest in programs that, சரியா, programs that ensures வருமா? இந்த இடத்துல நம்மளுக்கு thatக்கு முன்னாடி programs-னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? that ensures வரக்கூடாது. it is ensure a healthy pregnancy and safe childbirth. அப்ப நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? third part of the sentence ல you have the error. okay, சரி, so next பார்க்கலாம். next question போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபிலிம் வியூவர்ஸ், சரியா, ஃபிலிம் வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல கொடுத்துருவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம எப்படி சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, சிங்குலரா ப்ளூரல்ல இருக்கா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த ஃப்ரேஸ் ஓகே கரெக்டா இருக்கு, அடுத்த ஃப்ரேஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் நமக்கு தேவை. சரியா, ஸோ ரூல்ஸ் வந்து பிளைண்டா மனப்பாடம் பண்ணாதீங்க. எதுக்கு அந்த ரூல் வருது? ஸோ இந்த ரூல் வருதா, ஓகே, அப்பனா இது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு புரியும். ஸோ இங்க வந்து ஃபிலிம் வியூவர்ஸ் பொழுது கிளைம் சொல்லியிருக்காங்க. சிங்குலர்ல சொன்னோம்னா கிளைம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்க ப்ளூரல் இருக்கிறதுனால ப்ளூரல் verb இருக்கு. that the number of. ஸோ when you'll use the number of, when you'll use a number of. ஸோ the number of வந்தா நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல சிங்குலர் verb வரும்ட்டு. கரெக்டா? அடுத்து a number of வந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒரு ப்ளூரல் verb வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இங்க ஆர் போட்டுருவோம், இங்க இஸ் போட்டுருவோம். ஆனா எதுக்கு போட்டுருவோம் நமக்கு தெரியாது. சரியா, ஓகே, ஸோ இங்க வந்து த சொன்னா ஸ்பெசிஃபிக்கா பேசுறோம்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுவீங்க, இல்ல நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பத்தி சொல்றீங்கன்னா குரூப். ஓகே, ஸோ அங்க வந்து யூஆர் டாக்கிங் சம்திங் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டியை பத்தி பேசும்பொழுது சொல்றதுனால இங்க நம்ம சிங்குலர் verb யூஸ் பண்றோம். இங்க வந்து a number of எப்போ சொல்றோம்னா ஒரு நிறைய அன்ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம a number of சொல்லுவோம். ஸோ அதனால நமக்கு ஆர் வருது. சரியா, ஓகே, ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த the number of வந்ததுனால அதை சொன்னேன். the number of scenes depicting alcohol consumption have increased dramatically over the last decade. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? எரர் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன வந்திருக்கணும்? has தான் வந்திருக்கணும். ஏன் வந்திருக்கும்? the number of scenes. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. has decreased. sixth question. has decreased இல்ல. ஓகே, நீங்க வந்து இன்க்ரீஸ் பதிலா டிக்ரீஸ் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹேஸ்ன்றது கரெக்ட். சரியா, ஸோ தேர்ட்ல யூ ஹாவ் த எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, 40% of people alive. Yeah, I understood. Okay, so 40% of the people alive today have never made a phone call, but 30% have no electricity connections to their homes. சரி, so இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க சொல்லுங்க. இதுல என்ன எரர் இருக்கு? இந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா ஒரு எரர் இருக்கு. அது உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். நல்லா தெரியும்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இங்க வந்து 40% ஆஃப் பீப்புள் வந்து அலைவ் டுடே ஹாவ் நெவர் மேட் அ ஃபோன் கால்னு சொல்லிட்டாங்க. 30% ஹாவ் நோ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கேன் யூ ஃபைண்ட் இட்? ஸோ யாராவது ஆன்சர் போட முடியுமா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, யாராவது? நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் தென் கேன் யூ ஆன்சர்? ஓகே, சரி, நானே சொல்றேன். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம பட் யூஸ் பண்றோம். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்த ஒரு விஷயம். பட் வருது அப்படின்னா யூல் ஹாவ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் அ நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? ஓகே, லிவ் டுடே இல்ல, அலைவ் உயிரோட இருக்காங்க. ஆனா வந்து அலைவ் டுடே ஹாவ் நெவர் மேட் அ ஃபோன் கால். அது கரெக்டா தான் இருக்கு. ஆக்சுவலி இங்க யூஸ் பண்ணிருக்க பட் வந்து கரெக்டா இருக்கா அது பாருங்க. பட் ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணும்பொழுது நார்மலா ஃபோன் கால் பண்ணல. இங்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. இங்க ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு. ஹேவ் நோ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து சொல்லும் பொழுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா நம்ம பட் யூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணா இந்த பக்கமும் ப்ளூரல் வெர்ப் வரும், அப்ப இந்த பக்கமும் ப்ளூரல் வெர்ப் வரும். while 30% இல்ல. ஸோ நான் ஒரு கன்ஜங்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த பக்கமும் ப்ளூரல் வெர்ப் வந்தா இங்கேயும் வரும். ஸோ இந்த பக்கம் சிங்குலர் வந்தா இந்த பக்கமும் சிங்குலர் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அது எதுவும் தெரியுதா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் தான் இங்க வரணும், சரியா? பட் வராது. ஸோ பட் நம்ம யூஸ் பண்றோம்னா அடிஷன், சாரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தா மட்டும்தான் நம்ம பட் சொல்ல முடியும், சரியா? ஸோ பட், இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், ஆல்தோ, தோ, ஈவன் தோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே நமக்கு இருக்கணும், சரியா? ஓகே, ஸோ வி ஹேவ் ஃபவுண்ட் அ எரர் ஹியர். ஸோ அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay. Workers with less personal problems are likely to be more productive in their work. சரியா? So workers அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளூரல்ல, with less personal problems. சரி, எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என்னால என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண முடியுமா? இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நான் சொல்ல முடியும், சரியா? ஸோ லெஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன்னா லெஸ் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் இட் ஃபார் அன்கவுண்டபிள் திங்ஸ், சரியா? என்னால் எண்ண முடியாத விஷயத்துக்கு தான் நான் வந்து லெஸ் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபியூ அப்படின்னு நான் சொல்றேன்னா ஐ யூஸ் இட் ஃபார் கவுண்டபிள், சரியா? இங்க வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க லெஸ் வந்து தப்பு. ஸோ என்ன வந்திருக்கணும்? மோர் ப்ரொடக்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? ஃபியூவர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், சரியா? ஸோ ஒர்க்கர்ஸ் வித் ஃபியூவர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஆர் லைக்லி டு பி மச்சா இல்ல. ஓகே, ஸோ இந்த இடத்துல மோர் ப்ரொடக்டிவ் இன் தேர் ஒர்க், சரியா? புரிஞ்சுதா? இது நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபியூவர் ஏன் யூஸ் பண்றோம்? ப்ராப்ளம்ஸை விரல் விட்டு நம்மளால எண்ண முடியுது. ஸோ அதனால தான் நம்ம இங்க ஃபியூவர் சொல்றோம். ஸோ லெஸ் சொல்லும் பொழுது அன்கவுண்டபிளா இருக்கிறதுக்கு தான் நம்ம லெஸ் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so next question. Everyone who visits Singapore is impressed, okay, impressed by its cleanliness, which is mainly a result of rigorous implementation of their strict laws. சரியா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஒரு சென்டென்ஸையும் தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் பாக்குறீங்க, எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? எவ்ரி ஒன் யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஹூ யாரை சொல்லுது? முன்னாடி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். எக்ஸாக்டா ப்ரியார்னு சொல்ல முடியாது. முன்னாடி யாரை பேசியிருக்காங்களோ அதை பத்தி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஒன் பொழுது இங்க விசிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்ரி ஒன் இல்ல எவ்ரிபடி, சம் ஒன் ஆர் சம்படி, எனி ஒன் ஆர் எனிபடி. ஸோ இந்த மாதிரி எது வந்தாலும் நோ ஒன் ஆர் நோ படி, இந்த மாதிரி படி ஆர் ஒன் அந்த மாதிரி முடியுது ஒரு வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அது பக்கத்துல சிங்குலர் வேர்ப் தான் வரும், சரியா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேஸ் நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுல. ஸோ விசிட்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. அப்போ சிங்கப்பூர் இஸ் இம்ப்ரெஸ்ட், ஓகே? ஸோ எவ்ரி ஒன் ஹூ விசிட் சிங்கப்பூர், இப்போ இங்க வந்து எவ்ரி ஒன் இஸ் இம்ப்ரெஸ்ட் பை இட்ஸ்
cleanliness, which is mainly a result of rigorous implementation of their laws இல்ல its strict laws இந்த இடத்துல என்ன சொல்லணும் சிங்குலர்ல தான் சொல்லியிருக்காங்க ஸோ சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரு கண்ட்ரி தானே அந்த சிங்கப்பூர் பத்தி மட்டும் பேசும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் இட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ அப்போ we have fourth part as your answer சரியா ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பார்த்தோம் ஆனா நிறைய கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா ஓகே ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் யாராவது கண்டுபிடிச்சிங்களா 9th ஒன் இட்ஸ் சிங்கப்பூர் வெரி குட் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க okay so the bridal dress was most unique okay the prince designed it and his mother provided the lace fabric so lace fabric na romba delicate ah irukumla fabric dresses la so adha dhaan inga sollirukanga okay so the bridal dress was so past la most unique appdin sollirukanga இப்போ ஒரு விஷயம் யூனிக்கா இருக்கு சரியா இப்போ நான் யூனிக்கா வந்து கம்பேரிட்டிவ் டிகிரில எழுத முடியுமா இல்லாட்டி நான் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரில சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா யூனிக்கா என்னால சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் யூனிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் சரியா நீங்க ரொம்ப யூனிக்கா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஸோ இந்த இடத்துல யூனிக் கூட வி cannot யூஸ் எனி கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர்லேட்டிவ் ஸோ மோஸ்ட்ன்றது இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நமக்கு வராது சரியா ஸோ யூனிக் அதாவது வாஸ் யூனிக் த பிரின்ஸ் டிசைன்ட் இட் and his mother வந்து provided the lace fabric that's it so second partல you have the error okay okay good so most unique ஆனா வரக்கூடாது so unique மட்டும் தான் வரணும் okay very good கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க next question போலாம் okay ஸோ இங்க பாருங்க இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸ் ஆயிரணும் மேல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரியா ஸோ எரர் தான் கண்டுபிடிக்கணுமா தெரிஞ்சுக்க போறோம் இட் வில் ஜஸ்ட் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுக்காக சொல்றேன் சரியா ஓகே ஸோ இங்க வந்து ஒன் பார்ட் இருக்கு த நம்பர் ஆஃப் தட் பார்ட் இஸ் த ஆன்சர் இஃப் தெர் இஸ் நோ எரர் த ஆன்சர் இஸ் 5 அதான் நோ எரர்ன்றது தான் சொல்ல வராங்க ஓகே சரி ஷீ ஹெல்ட் சம்திங் அட் ஹர் சைட் விச் வாஸ் totally hiding by the folds of her saree so she held something ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க at her side which so which எப்போ யூஸ் பண்ணுவோம் பர்சனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல ஒரு திங்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே which was ஸோ இங்கேயும் வந்து held சொல்லிட்டாங்க பாஸ்ட்ல தான் இருக்கு was totally hiding by ஸோ இங்க by சொல்லியிருக்காங்க by the folds of her saree அப்போ இது வந்து ஒரு passive voiceல இருக்கா ஓகே ஸோ passive voiceல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டு பி ஃபார்ம்ஸோட என்ன யூஸ் பண்ணுவோம் கரெக்ட் ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல hidden ஓகே ஸோ இங்க என்ன வரணும் hidden ஸோ ஒரு டு பி ஃபார்ம் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் V3 ஃபார்ம்ஸ் ஸோ டு பி ஃபார்ம்ஸ்னா என்னென்னலாம் வரும் இஸ் am ஆர் or was இல்லாட்டி where ஸோ இது எல்லாமே நம்ம டு பி ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம் ஸோ அது கூட நம்ம V3 யூஸ் பண்ணுவோம் passive voiceல ஸோ அதுதான் நம்மளோட எரர் ஸோ தேர்ட் பார்ட்ல யூ ஹாவ் த எரர் ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் the father forbid his son so forbid அப்படின்னா refuses his son to walk in the sun and play with his friends on the road so இங்க வந்து the father forbid his son சரியா so அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க to walk in the sun and play with his friends on the road so இங்க வந்து எந்த எரரும் நமக்கு இல்ல ஃபாதர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட சன் கிட்ட ஓகே so அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் no error will be your answer சரியா ஓகே so next question போலாம் okay the movement which aims to so the movement the which வந்து aims so இங்க singular இருக்கா to raise awareness about climate change hopes so hopes to bring people together to think about what they can do for reduce harmful pollution கொடுத்திருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம படிக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த எரரும் இல்லையா ஏன்னா மூமெண்ட்டை வச்சு தான் விச் சொல்லிட்டாங்க எய்ம்ஸும் இந்த மூமெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க சிங்குலரா இருக்குல்ல டூ பக்கத்துல பேஸ் ரெய்ஸ் இருக்கு அவேர்னஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் கரெக்டா ஆயிடுச்சா கமா கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மூமெண்ட் பத்தி தான் ஹோப்ஸ் சொல்லியிருக்கு ஓகே ஓகே நீங்க கிட்ட இருக்கீங்க ஆனா வந்து அது இல்ல தப்பு சரியா சோ இங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் so to bring people together to think about what they do for
ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் அங்க வந்திருக்கிறது கரெக்ட் தான் சரியா. ஃபார் வாட், ஃபாருக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணணும், V1 ing which is V4 form. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டு ரெடியூஸ் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரணும், ஃபார் ரெடியூசிங் harmful pollution சரியா. எதுக்காக ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம், எதுக்காக அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லும் பொழுது நம்ம ஃபார் சொல்லுவோம். ஸோ அப்போ ரெடியூசிங் தான் வரணும், ரெடியூஸ் வரக்கூடாது. ஓகேயா, குட். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்த் பார்ட்ல யூ ஹாவ் த எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, I declined the invitation not because I did not want to go but because I have no time. So இதுல error கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா please share your answers because ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க tense check பண்ணுங்க, I'll give you a clue. so tense verbும் check பண்ணுங்க. so biggest clue கொடுத்திருக்கேன், யாராவது சொல்றீங்களான்னு பார்க்கலாம். so இந்த இடத்துல வந்து என்ன error இருக்கு நல்லா பாருங்க. சாரி, கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிட்டேனா. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன எரர் இருக்கு, verb. ஸோ யாராவது ஆன்சர் போடலாம், நிறைய பேர் பாக்குறீங்க பட் தென் உங்களோட இது போடல, ஆன்சர் போடல. ஓகே, ஸோ ஆன்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு, டிக்ளைன்ட் சொல்லியிருக்காங்களா. ஓகே, ஸோ டிக்ளைன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அ verb. ஓகே, என்ன verb, பாஸ்ட்ல இருக்கு. அடுத்தது இங்க I did அப்படின்றதும் பாஸ்ட்ல தானே இருக்கு, do doesன்றத நம்ம presentல சொல்லுவோம். ஸோ didன்றது it is in past, அப்போ இங்க எப்படி have வரும். ஓகே, ஸோ அந்த இடத்துல we have a error. ஸோ அப்போ I had no time. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு had தான் வரணும். ஸோ I declined the invitation not because I did good, கரெக்டா போட்டிருக்கீங்க, did want to go but because I had no time. so fourth partல you have the error. next question போலாம். okay, so next question அதே தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, the farmer finds. so இங்க வந்து நம்ம finds சொல்றோம்ல, the farmer finds it difficult to find buyers, ஓகே, டு செல் தேர், அங்க தேர் கரெக்டா இருக்கு, பையர்ஸ் சொல்லியிருக்காங்களா, தேர் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ப்ரொடியூஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு எரர்னு தோணும் பொழுது இந்த ப்ரொடியூஸ்ல இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் ஆனா அங்க வந்து வாட் எவர் இஸ் க்ரோன், நம்ம அதை தான் வந்து இது பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க சரியா. நெக்ஸ்ட் விஷயத்துக்கு, ஸோ இங்க ப்ரொடியூஸ் நம்ம சொல்ல முடியும், அதை ஒரு நவுனாவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி எரர் இயர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், ஃபிஃப்த் பார்ட் தான் நம்மளோட ஆன்சர் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so it were not Mr. Kejriwal's fault, okay, that the BJP mayors are incompetent and corrupt, that they were not invited, said Sanjay Singh. சரியா. okay, so இதுல வந்து கண்டிப்பா ஹிஸ்ஸா, எதுல எந்த ஆப்ஷன்ல ஹிஸ், இங்க இல்லையே ஹிஸ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஹிஸ் கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. ஓகேயா. ஓகே, ஸோ 16th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. 16th கொஸ்டின்ல இங்க என்ன வரும், ஓகேயா, கரெக்டான வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த வேர்ப் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க இட் இருக்கா, அப்போ இந்த இடத்துல வேற சொல்லியிருக்கிறது கரெக்டா. ஸோ இட் வேர் நாட் மிஸ்டர் கெஜ்ரிவால்ஸ் ஃபால்ட் நம்ம சொல்ல முடியுமா. ஸோ இட் அப்படின்னு சொல்லும் பொழுது வில் யூஸ் அ சிங்குலர் வேர்ப் சரியா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்ல முடியும், was not Mr. Kejriwal's fault that the BJP mayors are incompetent and corrupt, that they were not invited, okay, invited, said Sanjay Singh. So correct ah sollirkeenga. So first option தான் நம்மளோட answer. okay, சரி next question போலாம். next question என்ன போட்டிருக்கு, the Supreme Court says, okay, Canadian judges have been too soft, okay, on the punishment for 30 years in giving offenders the lowest possible sentence. so இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி அவங்க வந்து பேசியிருக்கிறத சொல்லியிருக்காங்க, கனடியன் ஜட்ஜஸ் பத்தி. அப்போ கனடியன் ஜட்ஜஸ் ஹாஸ் பீன் நம்ம சொல்லுவோமா, கனடியன் ஜட்ஜஸ் சொல்லுவோமா, திஸ் இஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப என்ன இங்க வந்திருக்கணும், good, have been சரியா, has been வரக்கூடாது, it is have been too soft. எப்போ too soft ன்னு சொல்லுவோம், tooன்றது it is a
adverb ஓகேயா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸசிவா பேசும்பொழுது இந்த மாதிரி adverbs நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ where you have the error second part of your sentenceல you have the error இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்ல sometime noun duration பத்தி பேசணும் இங்க வந்து 30 years கொடுத்திருக்காங்க பாருங்க அப்போ for ன்னும் பொழுது we talk about the period of time சரியா since ன்னும் போது we talk about the point of time since in the particular years அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்காக ஓகே சோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வந்தா நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னா நான் எல்லா ஐ மீன் ஃப்ரேசஸையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சரியா ஓகே the government is expected to issue a statement regarding the investigation சரியா so the government is expected okay to issue a statement இங்க regardingum கரெக்டா இருக்கு the investigation to the press so you don't have any error in this sentence so answer another fifth option okay okay so next question போலாம் okay the company Maruti Suzuki has been producing 10 million units since it was established in 1982 okay so இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க வந்து கண்டுபிடிங்க ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியுமா பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஃபார் அண்ட் சின்ஸ் வச்சு தான் ஒரு விஷயம் இதுல இருக்கு சரியா ஸோ உடனே சின்ஸ் எடுத்து ஃபார்ன்னு மாத்திராதீங்க சரியா அது எதுக்குன்னு எனக்கு சொல்லணும் ஓகே ஸோ யூ ஹாவ் சின்ஸ் இயர் அண்ட் என்ன பேசுது இந்த சென்டென்ஸ் என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க அப்போ யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஹேஸ் நோ has established கிடையாது was established தான் since வந்து past பத்தி நமக்கு சொல்றாங்க சரியா சோ என்ன வரணும் has been எங்க has been வரும் எந்த இடத்துல has been வரும் has been வராது ஓ has been established ன்னு சொல்றீங்களா இல்ல ஓகே ஸோ சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி மாருதி சுசுகி சொல்லியிருக்காங்களா ஹேஸ் பீன் ப்ரொடியூசிங் ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு ஓகே நம்ம சின்ஸ் யூஸ் பண்றோம்னா முன்னாடி பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்போ அது இன்னும் கண்டினியூஸா இப்போ வரைக்கும் இருக்குன்னும் பொழுது என்ன டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா இந்த இடத்துல பாருங்க என்ன வந்திருக்கணும் பீன் வந்திருக்க கூடாது வெயிட் has produced ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய க்ளூ சரியா ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் has produced 10 million units since எப்போ 1982ல இருந்து அது இன்னுமே வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கும் பொழுது we use present perfect சரியா சோ இங்க வந்து present perfect tense தான் யூஸ் பண்ணனும் அப்ப where you have the error second part of your sentenceல சரியா சோ கரெக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன வந்தா என்ன மாத்தணும்னு நம்ம வந்து மாத்தி எதையும் போட்ற கூடாது என்ன இங்க சொல்ல வராங்க அப்படி நமக்கு தெரியணும்ல அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சரை நம்மளால போட முடியும் சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் Okay, so under no circumstances you would be allowed to remain out of home after 10 o'clock, said Radhika to her son. Okay, so இங்க வந்து என்ன error இருக்கு under no circumstances எல்லாமே கரெக்டா you would be allowed to remain outside அவங்களோட பையன் கிட்ட ராதிகான்றவங்க சொல்றாங்க எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீ வந்து வெளியில இருக்க கூடாது 10 o'clock அப்புறம் அப்படின்னு பேசியிருக்காங்க so is this sentence correct so just check out whether this sentence is correct or what okay so நான் ஒரு ரூல் அப்படியே எழுதுறேன் நீங்க பார்த்துட்டே இருங்க so hardly scarcely okay barely rarely no sooner under no circumstance ஓகே ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸை கண்டினியூ பண்ணும் பொழுது இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மேட்ல நம்ம ஒரு சென்டென்ஸை போடுவோம் ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்பவுமே 3 டைப்ஸ்ல இருக்கும் ஓகேயா அஃபர்மேட்டிவா ஒரு நார்மலா பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கும் ஓகேயா ஸோ எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஷீ இஸ் பிளேயிங் கிட்டார் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பாசிட்டிவா இருக்கு ஷீ இஸ் நாட் பிளேயிங் கிட்டார் அப்படின்னும் பொழுது திஸ் இஸ் நெகட்டிவ் ஓகே ஸோ இஸ் ஷீ பிளேயிங் கிட்டார் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது இட் இஸ் இன்ட்ரோகேட்டிவ் ஸோ ஐ எம் கொஸ்டினிங் யூ சரியா ஸோ இப்போ இந்த இடத்துல நோ சூனர் இல்லாட்டி வந்து அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்ல ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எது வந்தாலும் நம்ம என்ன
என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணுங்க சரியா. சப்ஜெக்ட் வேர்ப் இது எல்லாமே செக் பண்ணும் பொழுது எப்பவுமே நம்மளுக்கு இன்டர்கேட்டிவ்ல இருக்கணும் அப்படின்னா எப்படி மாத்தணும்னு சொன்னேன் இப்போ சி இப்போ நான் சொன்னேன்ல 1 செகண்ட். ஸோ இதில் கிளாரிட்டி இருந்தால் தான் நோ சூனர் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக எழுத முடியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஷீ இஸ் பிளேயிங் கிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா திஸ் இஸ் அ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நார்மலா ஒரு சென்டென்ஸ். இப்போ இதை வந்து நான் நெகட்டிவா அப்படி சொல்றேன்னா ஷீ இஸ் நாட் பிளேயிங் கிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, புரியுதா? திஸ் இஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நாட் இருக்கு, இங்க வந்து நார்மலா ஒரு சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ்ல இருக்கு. இப்போ இதை நான் இன்டர்கேட்டிவா மாத்துறேன். இன்டர்கேட்டிவா மாத்தும் பொழுது இந்த வேர்ப் முன்னாடி வந்துடும்ல. இஸ் ஷீ பிளேயிங் கிட்டார். காட் இட்? ஸோ அப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது பக்கத்துல வர சப்ஜெக்டும் வேர்பும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். சரியா? அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன ஃபார்மேட்ல வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நமக்கு மெயின் வேர்ப் வரும்னு நான் சொல்ல வரேன். சரியா? புரியுதா? ஸோ இங்க வந்து அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கா, அப்போ இங்க என்ன வரும்? ஹெல்பிங் வேர்ப் தானே வரணும். அப்போ would you be allowed to, அப்போ என்ன வரணும்? would you. so would you be allowed to. so இந்த கான்செப்ட்ல வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வேர்ட் ஆர் இந்த எல்லா வேர்டுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். சரியா? ஸோ வேர் யூ ஹேவ் த எரர் இன் த செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இதை வந்து லெட்ஸ் ரீட் த about direction. ஓகே, ஸோ இங்கே வந்து there are 3 sentences given in each question. ஸோ அதில் வந்து sentences which are grammatically correct and mark your answer choosing the best possible alternative among the 5 options given below. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பெஸ்ட் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ எது கரெக்ட்ன்றது தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். The recent burglary, what is burglary? திருட்டு நடக்குதுல, அதை தான் சொல்றாங்க. Came as a surprise for the raided home is located in a relatively safe area. ஸோ இங்க சொல்லும் பொழுது the recent burglary, ஸோ came என்னது? அவன் சர்ப்ரைஸ் தான் வருவான் திருடன். as surprise for the raided home அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா இங்க ஃபார் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தான் ஃபார் தான் சொல்லுவோம். இங்க வந்து to the raided home in is located in a ரிலேட்டிவ்லி சேஃப் ஏரியால இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான் சர்ப்ரைஸா. ஸோ யூ ஹேவ் த எரர். ஸோ அது ஆன்சரா வராது. அப்போ 1 ஆப்ஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் கரெக்டும் நமக்கு வராது. அப்போ either 2 இல்லாட்டி 3 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் செக் திஸ் ஒன். ஃபர்னிச்சர் மேக்கர்ஸ் ஆஃபன் யூஸ் பிளெயின் ஓவன் பர்லப். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? ஓகே, ஓவன் பர்லப் அப்படின்னா ஒரு சாக் கிளாத் மாதிரி இருக்கு அந்த கிளாத். சரியா? ஆஸ் அ சப்போர்ட் ஆஃப் த இன்சைட் ஆஃப் கோச்சஸ் அண்ட் சேர்ஸ். வாட் இஸ் கோச்சஸ்னா சோஃபாஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு சாக் கிளாத் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை வந்து ஓவன் பர்லப் அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கா? நம்ம ஆஃப் எப்போ சொல்லுவோம்? ஏதாச்சும் ஒன்று குறிச்சு பேசும்பொழுது. இதை வந்து யூசேஜ் பத்தி சொல்றாங்க. அப்போ கோச்சஸ்க்காகன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார் கோச்சஸ் தான் வரணும், ஆஃப் கோச்சஸ் வரக்கூடாது. ஓகே மேம், லா ஆஃப் இன்வர்ஷன் கிளியர். ஓகே, எந்த டாபிக் இதுக்கு முன்னாடியா? ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இங்கே வந்து 2 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபார் வரும். ஸோ 2 எரர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டே பிடிக்க வேண்டாம், தேர்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சராக இருக்கும். பாக்கி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்ல. பட் ஸ்டில் லெட்ஸ் ரீட் இட். ஓகே, ரெஸ்கியூவர்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு அபண்டன் தேர் சர்ச். ஓகே, ஸோ இங்கே வந்து அபண்டன் வந்து லெஃப்ட், கைவிடப்பட்டவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து யூ டோன்ட் ஹேவ் எரர். ஸோ 3ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
His views have excited a lively controversy among fellow scientists. So his views correct இருக்கா? So views போது have excited a lively controversy இருந்திருக்கு among fellow scientists. So amongன்றது கரெக்டா இருக்கா? எப்போ நம்ம among யூஸ் பண்ணுவோம்? When it is two or more than two. ஓகேயா? So twoக்கு மேல. So two மட்டும் தான் இருக்குன்னா நம்ம between யூஸ் பண்ணுவோம்ல. So two few fellow scientists. Okay, so இங்க வந்து either யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பார்ட்டி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐதர் சொல்லும் பொழுது நம்ம வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ ஐதர் சொல்லும் பொழுது பாசிட்டிவா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஐதர் ஆர். ஓகே, ஸோ நைதர் நார்னும் பொழுது நெகட்டிவா ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணுவோம். இங்க வெறும் ஐதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க பார்ட்டி வரக்கூடாது. இங்க வந்து பார்ட்டிஸ் வந்திருக்கணும். ஸோ ஹேவும் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்கு பாருங்க. ஹேவ் த ரைட் டு டெர்மினேட் த agreement. Okay, so இங்க வந்து it was correct. So இங்க வந்து you have found a error. So 1 கன்ஃபார்மா வருது அப்படின்னா 2 வரல அப்படின்னா இதை நம்ம எடுத்துடலாம். So 1 வந்து கன்ஃபார்மா நமக்கு இருக்கு. ஓகே, so 1 and 3 ஆப்ஷன் இருக்கா? ஸோ இல்லை. அப்போ 1 தான் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியும். ஸோ இப்படி வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? I am assuming that the present situation is going to continue. Okay, so இங்கேயும் வந்து you have the error. So அதனால இப்போ நம்ம இப்படியே போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து either parties-ல you have the error-ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்னு போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so prize always stimulates him to make greater efforts. So prizeன்றத பத்தி prize பண்றத பத்தி பேசியிருக்காங்க. Alwaysன்றது it's an adverb. Stimulateன்றது it's a normal verb. So அது வந்து singular தான் இருக்கு. Him to make greater efforts. So you don't have any error here. Okay, next the houses அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? Where. So housesன்றது நமக்கு pluralல இருக்கு. So were not considered habitable. So அதுவும் நமக்கு கரெக்டா இருக்கு. You don't have any error. They tried to assure him. யாருக்கோ அஷ்யூர் பண்ணிருக்காங்க for their willingness to work. So அவங்களோட willingness. So there also you don't have any error. So all three are correct. It is all are correct. Okay, next question போலாம். The issue of animal experimentation is an emotive subject. Okay, so emotive na feelings related ah irukku. Okay, so issue of animal experiment inga is vandirukadhu correct ah iruka? The is correct ah iruka parunga. Okay, 22 option 5. Option 5. Okay, so அது பார்க்கலாம். So இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஆஃப்க்கு முன்னாடி the issue தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க is வந்து கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம 2 தனியா 3 தனியா வரப்போறது இல்ல. 2வும் கூட சேர்ந்து தான் வரப்போகுது. The king agreed for dissolve the present commission. ஸோ அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? to dissolve. எதையோ dissolve பண்ணணும். ஓகே, ஸோ இங்க யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கணும். சரியா? ஸோ இங்க வந்து ஒரு verb, base form of verb இருக்கு. அதுக்கு முன்னாடி to னா இது infinitive-ன்னு சொல்லுவாங்கல்ல. So to dissolve the present commission. So இங்கேயுமே you don't have error. அப்போ 1 and 2 கன்ஃபார்மா இருக்கு. all correct-ம் நமக்கு இருக்கு. So first option நம்ம eliminate பண்ணிடலாம். She has endowed with intelligence as well as பியூட்டி. சரியா? ஸோ இங்க ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் வந்துட்டு ஒரு முன்னாடில இருந்து இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தியோ இல்ல டியூரேஷன் ஆஃப் டைம் பத்தி எதுவுமே பேசல. அப்போ இங்க வந்து ஹேஸ் வரக்கூடாது. நார்மலா his endowed அப்படின்னு தான் சொல்ல முடியும். his endowed with என்னது இன்டெலிஜென்ஸும் இருக்கு as well as பியூட்டியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ யூ ஹேவ் ஃபவுண்ட் அ எரர் இன் தேர்ட் பார்ட். அப்போ 1 and 2 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஆல் கரெக்ட் நம்மளோட ஆன்சரா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே இங்கே வந்து யூ ஹேவ் சேஞ்ச் ரைட். ஓகே, செவரல் நியூ பிஸ்னஸஸ். ஸோ இங்கே வந்து மேலே செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? எது கரெக்ட்? ஓகேயா? ஸோ தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டுட்டோம். எது கரெக்டோ அதுதான் கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்க, the number corresponding to that part will be your answer. என்னது? இங்கே வந்து the error if any will be one part of the sentence. அந்த part தான் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ several new business have come up recently due to various schemes introduced by the government. ஓகே, ஸோ இங்கே several சொல்லியிருக்காங்களே. severalனா என்னது? நிறையா.
ஓகே, ஸோ செவரல்னா நிறையா. அப்போ இங்க நியூ பிஸ்னஸ் சிங்குலரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்திருக்கணும்? கரெக்ட், கரெக்டான ஆன்சர். செவரல் நியூ பிஸ்னஸஸ். சரியா? ஹேவ், ஏன்னா இங்கேயும் ஹேவ் சொல்லியிருக்காங்கல்ல. ஹேவ் கம் அப் ரீசென்ட்லி டியூ டு என்னது வேரியஸ் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட். ஸோ வேர் யூ ஹேவ் த எரர், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யோர் சென்டென்ஸ்ல உங்களுக்கு எரர் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து வில் கம்ப்ளீட் இட். ஸோ இதே எரர் ஸ்பாட்டிங் இன்னும் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.